தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KV தங்கபால் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். வணக்கம் சார். மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை என்ற ஒரு புள்ளி விவரங்களை பார்க்கிறோம். ஜார்க்கண்டில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி முன்னிலை என்ற நிலவரத்தை பார்க்கிறோம். இது முன்னிலை அண்மையில் கிடைத்த முன்னிலை நிலவரங்கள். உங்களுடைய கருத்து பதிவு செய்யலாம் சார். இப்பொழுதுதான் மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்டிலும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. ஜார்க்கண்டிலும் மகாராஷ்டிராவிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் கள நிலவரங்கள் அடிப்படையில் பார்க்கிறோம். இரண்டு மாநிலங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியே மாபெரும் வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறோம். முதலில் இருக்கிற நிலை தொடர்ந்து அதே நிலை இருக்குமா என்பதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். மக்கள் மன ஓட்டம் என்பது இரண்டு மாநிலங்களிலும் பிஜேபி கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் தான் மக்களுக்கு இருக்கிறார்கள் என்பதும் யதார்த்தம். அந்த அடிப்படையில் இரண்டு மாநிலங்களையும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று எங்கள் கூட்டணி ஆட்சி இரண்டு மாநிலம் அமைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். மகாராஷ்டிராவில் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கவில்லை என்பதை முன்னணி நிறுவனங்கள் உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இந்த முன்னணி என்பதை இப்போ தற்காலிகமானது தான். அது இன்னும் போக போக தெரியும். வாக்குச்சாவடியில் முதலில் வருகிற வாக்குச்சாவடிகள் சில இடங்களில் அவர்கள் முன்னிலை இருக்கலாம். பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் இல்லை, முன்னணி பார்த்தீங்கன்னா 191 இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலை, 89 இடங்களில் இந்திய கூட்டணி முன்னிலை. இது மாறும் நினைக்கிறீங்களா? ஏன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, இடைவெளி இருக்கு. அரசியலில் நிறைய மாற்றங்களை இந்திய தேர்தல் சந்தித்திருக்கிறது, நாமும் சந்தித்திருக்கிறோம். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மகாராஷ்டிரா பொறுத்தவரை அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷன்லையும் கூட அதிக எண்ணிக்கையில் இந்திய கூட்டணி அங்கே ஜெயிச்சிருந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதற்கான அப்படி ஒரு முடிவை எதிர்பார்த்த காங்கிரஸுக்கு இப்போ ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாமா சார்? அப்படி சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் பெருவாரியான வெற்றியை பெற்றது. எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு நீங்க சொல்றது சரியான பார்வை தான். அதே நிலைமை இப்பொழுது உடனடியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் போக போக தெரியும். இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா தெரியும். பார்க்கலாம்.